அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. மூலம் வந்து ரத்த மூலம் வருது, சாதா மூலம் வந்து உள் மூலம் வெளி மூலம் அது மாதிரி வந்து கட்டி மாதிரி வந்து பாத்ரூம் போகிறவங்கள ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. மூலம் வந்துட்டு வலி தாங்க முடியாது, ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. ஹீட்டான பொருள்லாம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. பொடிக்கரணை அடிக்கடி சாப்பிடலாம், வாழைப்பழம் சாப்பிடலாம், இதெல்லாம் சாப்பிட்டா சரியாயிடும். இருந்தாலும் சில டிப்ஸுகள் சொல்கிறேன் மூலத்திற்கு. புங்கம்பட்டையை எடுத்து 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி காலை மாலை 2 வேளை 2 வேளையும் ஒரு வாரத்துக்கு குடிச்சுட்டு வந்தாங்கன்னா மூலம் சரியாகிவிடும். அதே போல் வெங்காயம், சின்ன வெங்காயத்தை நெய்யில் வதக்கி சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்டு வந்தாலும் மூலம் சரியாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நெய்யுடன் துத்திப்பூ வதக்கி சாப்பிட்டு வந்தாலும் மூலம் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் பிரண்டை வேறு, துத்தி வேறு, வெந்தயம், கடுக்காய், தேட்டங்கொட்டை பவுட்ரு இதெல்லாம் போட்டு பவுடர் ஆக்கி தேனில் பழித்து சாப்பிட்டு வந்தாலும் மூலம் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நம்ம நாகப்பூக்களை வந்து வெயிலில் காய வச்சு பொடியாக்கி அதோட வெண்ணெயில் கலந்து காலை மாலை 2 வேளையும் ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டு வந்தாங்கன்னா மூலம் சரியாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நாயுறு இலையை அரைத்து நல்லெண்ணெயுடன் கலந்து காலை மாலை 2 வேளை சாப்பிட்டு வந்தாங்கன்னா மூலம் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் மாதத்தில் 2 நாள் கடுக்காய் பவுட்ரு, அதாவது ஒரு டம்ளர் சுடு தண்ணி எடுத்துக்கணும், 1 ஸ்பூன் போட்டு நைட்டில் தூங்குறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நைட்டில் குடிக்கணும். மாதத்துக்கு 2 முறை அது மாதிரி வந்து 1 டம்ளர் சுட தண்ணியில் 1 ஸ்பூன் வந்து கடுக்காய் பவுட்ரு போட்டு குடிச்சின்னு வந்தீங்கன்னா மலக்குடல் சரியாகி ஓரளவுக்கு மூலம் வர வாய்ப்பு கம்மியாக இருக்கும், ஹீட்டு குறைஞ்சி. அதே போல் குடிப்பழக்கம் உள்ளவர்கள் வந்து அடிக்கடி வந்து நம்ம எள்ளு பருத்தி சாப்பிட்டு வந்தீங்கன்னா குடிப்பழக்கமாக இருக்க வாய்ப்பு இருக்காது. காலை வெறும் வயிற்றில் வந்து 1 மாதத்திற்கு உலர் திராட்சை ஒரு சின்ன 2 ஸ்பூன் அளவுக்கு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தாலும் குடிப்பழக்கம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் வில்வ இலையை துவையல் மாரி அரைச்சி சாப்பிடலாம், இல்லை கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் தண்ணி குடிச்சு வந்தாலும் குடிப்பழக்கம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் மிளகாயுடைய செடி இலையை எடுத்து ஊறுகாய் மாரி துவையல் மாரி அரைச்சி சாப்பிட்டு வரலாம், இல்லை தழையை மட்டும் கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுன்னு வந்தாலும் நம்ம குடியை மறக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் கொய்யாப்பழம் அடிக்கடி குடிப்பவர்கள் சாப்பிட்டு வந்தாங்கன்னா குடியை மறக்க அந்த வெறி எல்லாம் அடங்கிறதுக்கு புகைப்பிடிப்பவர்கள் எல்லாமே இந்த கொய்யாப்பழம் அடிக்கடி சாப்பிட்டு வந்தாங்கன்னா குடியை மறக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் பிளாஸ்டிக் கப்பில் டீ காஃபிலாம் குடிக்காதீங்க. நேரம் குடலில் போயிட்டு த்ரோட் இன்ஃபெக்ஷன், த்ரோட் புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்குது, மலக்குடல் புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கிறது. மலக்குடல் புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய் குணமாகறதுக்கு அடிக்கடி வந்து நீங்கள் வந்து நூக்கல் அடிக்கடி உணவில் சேர்த்துனுவாங்க. மலக்குடல் புற்றுநோயெலாம் குணமாகிடும், பெருங்குடல் புற்றுநோய் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. நூக்கல் அடிக்கடி சாப்பிட்டோம்னா தாய்ப்பால் சுரக்க அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. சர்க்கரை வியாதி குணமாக வாய்ப்பு இருக்கிறது நூக்கல் அடிக்கடி உணவில் சேர்த்திங்கன்னா. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.